ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த ஒரு குழம்பு வச்சுக்கிட்டால் காலையில் டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, நைட்டு டிஃபன் மூணுக்குமே ஊற்றிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. 30லிருந்து 35 அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 15 பல் பூண்டு, நம்ம விரல் அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கோம், அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி விட்டுறலாம். இதை வதங்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம சீரகம், குருமிளகு, சோம்பெல்லாம் எடுக்கணும். அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். சீரகம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். சோம்பு 1/2 ஸ்பூன் அளவு, குருமிளகு 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. பட்டை வந்து ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டையை நான் 4ஆக உடச்சி போட்டிருக்கேன். 3 கிராம்பு போட்டுக்கலாம். பட்டையும் கிராம்பு அளவாக போட்டுக்கிட்டாலே போதும், நிறைய வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் பூண்டும் நல்லா செவந்து வதங்கி வரணும், அந்தளவுக்கு வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா செவந்து வதங்கி வந்துருச்சு. இது கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 2 ஸ்பூன் அளவு மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்குங்க, சின்ன கப்பில் அளவாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். பொடி போட்டு வதக்கியில் அடுப்பு சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. அவ்வளோதான். இது ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதையே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். நான் 1/2 கிலோ அளவில் சிக்கன் எடுத்துருக்கேன். நம்ம மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் சூடானதும் 1/4 ஸ்பூன் கடுகு, 1 கொத்தளவு கருவேப்பிலை, 4-5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு தக்காளி, 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனால் போதும். அவ்வளோதான், வதக்கியாச்சுங்க. இதில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டுடலாம். சிக்கன் போட்டு நல்லா கலந்து அந்த மசாலாவோட வர அளவுக்கு கலந்து விட்டுடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். உப்பு சிக்கனில் எல்லா பக்கமும் பிடிக்கிற அளவுக்கு கலந்து கொடுத்துடலாம். இப்போ கலந்து விட்டாச்சுங்க. சிக்கன்லேருந்து தண்ணி பிரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்திடலாம். மசாலாவை சேர்த்துக்கிட்டு மறுபடியும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். கலந்து கொடுத்துட்டு உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். நம்ம தேங்காய் ஊற்றிருக்கோம், அதனால் குழம்பு நல்லா கெட்டியாக தான் இருக்கும். நம்ம இந்த ஒரு குழம்பு வச்சா போதுங்க, 3 நேரத்துக்கு பிரச்சனையே இல்லாமல் இருக்கும். காலையில் வச்சிட்டோம்னா மதியம், நைட்டு 3 நேரத்துக்கு இதவே வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி மறுபடியும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நல்லா கலந்தாச்சு. இனி குக்கர் மூடியை போட்டு 3 விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிரும். அடுப்பை சிம்மில் வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கொஞ்சமாக மல்லித்தலை தூவி கலந்து விட்டு இறக்கணும்னா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.